அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு. எனக்கு கொல்லையில் செஞ்சு சாப்பிட்றது. அன்னைக்கு மீன் பொரிச்சாச்சு, இன்னைக்கு அந்த இடத்துல வச்சு போட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து கொய்யாப்பழம் ஜாமு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஊருக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே கொய்யா மரத்துல நிறைய கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போறோம். வாங்க கூட எடுத்துட்டு போய் பறிச்சுட்டு வந்துடலாம். இருக்கு பழமா இல்ல, செங்காயா இருக்கு. செங்காயா பரவாயில்ல, எவரு இப்போ விளையாட்டே தான் இருக்கு. அல்லையா அலக்க எடுத்துருவா அது வரைக்கும் போய் எடுத்துருவா. எங்க பெரிய அலக்க வேணா எடுத்துருவா, சின்ன சும்மா மாட்டேங்குது. நம்ம எடுத்துருவோம். அது போக அது அவ பார்த்தா எடுத்துருவாங்க. இரு அவ்வளோதான், இது போதும் நம்மளுக்கு. இதை அலசி கட் பண்ணி ஜாம் செய்ய போகிறோம். பார்த்து போனோம். நல்லா பழுத்த பண்ணி இது வந்து நல்லா சேப்பு கொய்யா பாருங்க. சிலது வெள்ளை ராசி இருக்கும், சேப்பு ராசி. காயாக இருந்தாலும் பரவாயில்ல. கொய்யாப்பழம் ஜாம் பண்ணுறதுக்கு விதையும் எடுக்க வேண்டாம், தோலும் எடுக்க வேண்டாம், அப்படியே அரிஞ்சு போட வேண்டியதுதான். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டால் தான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. உட்கார காய் போட்டு சரி என்ன போடுங்க. தண்ணி ஊற்றி சீனியை போட்டுணும். சீனி கரையணும்ல. அரை டம்ளர் தண்ணி, தேவையான அளவுக்கு சீனி போட்டுக்கலாம்.
ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கணும். கொஞ்சம் கலர் பவுடர் மட்டும் போட்டுக்கணும். போச்சு கலந்துட்டு அவனுக்குலாம் வேர்த்து அதாவது தண்ணி குடிக்க வந்து கையை அந்த பக்கம் எடுத்துக்க எரிஞ்ச முடியுது. இதில் தான் உட்காரணும். இந்த மரத்து வரணும். காற்று இது அடுப்பு நல்லா யாரா நானுக்கு வேறு அந்த பிள்ளைன்றது சரோசா, அப்புறம் அந்த வீரமணி, கீதா, மாலா, எங்க போய் எந்த மணி வீட்டு வாசல்ல கொள்ளையில சக்கரை சாதம் சிவன் சாமி செஞ்சு சாமிச்சி வச்சு கும்பிடுறது. காமிட்டி சாமிச்சி சிவன் சாமி அதான் சிவன் வச்சு கும்பிடுறது. இந்த காம்படிஷன்ல வச்சு கும்பிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுறது. ஆடி பாவாடை சட்டையெல்லாம் ஆம்பளைங்க வந்து சக்கரை சாதம் மட்டும் கிண்டுவீங்களா? பாவாடை சட்டையில அது வந்து என்ன செய்வோம்னா அந்த பனம்பாட்டு வச்சுக்கிறது, சக்கரை சாதம் பண்ணுறது, கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு பிடிக்கிறது, சூடா மீன் வாங்கி குழம்பு வச்சு எல்லாம் கம்பி பதம் வந்துருச்சு வருது. ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொய்யா பழத்தை இதில் ஊற்றுறோம். கொய்யா பழத்தோன்னா எப்படிங்க தம்பி அங்கேயே இருங்க அடுப்பு. ஆச்சி பக்கல்ல கிண்டு ஆச்சி பண்ண என்னன்னு சொல்லுங்க. அது சரியானுக்கா கொஞ்சம் கலர் பவுடர் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கணும். அவ்வளோதான். என்ன ஏலக்காவும் இது நல்லா திக்காக ஒரு வரைக்கும் கிண்டிக்கணும். சின்ன பிள்ளைல நாங்கெல்லாம் நாங்கள் பாரு பாரு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு. வீடியோல பார்த்தாலும் தெரியும். சின்ன பிள்ளைல நாங்கெல்லாம் கொல்லையில போய் மாங்கொல்லையில் ராஜா தம்பா மணி எல்லாம் இருக்கக்குள்ள சொல்கிறோம். இங்கே தானே படிச்சிச்சிங்க. அப்போ சக்கரை சாதம் பண்ணி சாப்பிடுவோம். ஒருத்தர் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லணும். பிரியாணி மணி போயிட்டு அரிசி எடுத்துகிட்டு போவோம். நான் போய் ஏலக்காய் எடுத்துகிட்டு போவேன். ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க இடிச்சு கொட்டி சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் வருவோம். அதுக்கப்புறம் இப்போ தான் இது கிடச்சிருக்கு பிள்ளைக்கு. எனக்கு கொல்லையில் செஞ்சு சாப்பிடுறது. அன்னைக்கு மீன் பொரிச்சாச்சு. இன்னைக்கு அந்த இடத்துல வச்சு போட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து கொய்யாக்காய் ஜாம் நல்லா இருக்கும். பிரெட்ல வச்சு சாப்பிட்டா. நீங்கள் என்ன செஞ்சது இல்லையா? இதை நீங்கள் செஞ்சு எடுத்து தீபிகா கடையில தான் இதை செஞ்சு எடுத்துட்டு போய் பாட்டில் தீபிகாட்ட கொடுத்தீங்கன்னா பிரெட்டில் வச்சு. சரி ஒரு பாட்டில் கொடுங்க. கொஞ்சமாக கலர் பவுடர் போட்டுக்கணும். எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆரஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ தான் கலர் அழகாக பார்க்கறதுக்கு. நம்ம போட்டுக்கிறது ரெட்டு தானே. ரெட்டு தான் போட்டிருக்கோம். ரெட்டு கலர் தான் போட்டிருக்கோம். நெய் அரை டம்ளர் ஊற்றிக்கணும். அது வச்சு ஊற்றி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா திரண்டு வரும் ஜாம் பருப்புக்கு. ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன். சில கலச்சு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்குது பாருங்கள் பதம். இந்த அளவுக்கு இறக்குனா போதும்.
பிரெட்டு கிடைக்கல, அதனால பண்ணை வாங்கி கொடுத்தாங்க. சரி இதுலேயே வச்சு தடவை கொடுக்கலாம் பசங்களுக்கு. கட்டி நல்லா இருக்கு. அப்படியே அங்கே வச்சிருங்க அவங்க பிளேட் அவங்களுக்குலாம் அப்படியே கொய்யாப்பழம் ஜாமு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கொய்யாப்பழம் ஜாமு எப்படி இருக்கு? கொய்யாப்பழம் ஜாமு சூப்பரா சூப்பரா இருக்கு. சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கொய்யாப்பழம் டேஸ்ட்டு இந்த ஜாமில் தெரியுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.